ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது வந்து குரோஷா வயரு, க்ரீன் கலரு, சாண்டல் கலர் இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு கூடை போட போகிறோம். நான் வந்து அதுக்கு அடி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இது போல் இந்த ஒயரை வந்து இது போல் ட்விஸ்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இந்த ஊசி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து குரோஷா ஊசி. இதை வந்து உள்ளார விட்டுட்டு இப்படி வெளியில் இழுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் நாட்டு நம்ம போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இதே போல் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே விட்டு விட்டு வெளியில் இழுக்கணும். இப்போ இதே போல் தான் நம்ம வந்து ஃபுல்லாக போடணும். நான் வந்து மொத்தம் 30 செயின் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். போட்டாச்சு. இதில் வந்து 30 செயின் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இதே போல் ஃபஸ்ட்டில் நம்ம இருக்க நாட்டை விட்டுட்டு செகண்ட் நாட்லேருந்து இது போல் போட்டு வரணும். இப்போ உள்ளுக்குள்ளே விடணும், விட்டு வெளியில் இழுத்துட்டு இப்போ வந்து 2 நாட் இருக்கும், அதை வந்து அப்படியே ஒரு நாட் ஆக்கணும். இப்போ இதே தான் நம்ம வந்து திரும்பி திரும்பி போட்டு வர போகிறோம். 2 நாட் வரும், அதை வந்து ஒரு நாட் ஆக்கணும். இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் வந்தோடனே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நாட் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை வந்து அப்படியே திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்போ வந்து நம்ம எப்பயும் போல் வைக்கிறது பார்த்திங்களா, அதில் வந்து விட்டு வெளியில் இழுக்கணும். 2 வரும், அதை வந்து ஒன்றாக்கிக்கணும். இப்போ இதே போல் தான் நம்ம வந்து மாற்றி மாற்றி போட்டு வர போகிறோம். அந்த லாஸ்ட்டில் வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாட் போட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டு வரணும். அதான் நல்லா கையில் இது போல் சுற்றிக்கணும். சுற்றிட்டு நம்ம டைட்டாக இழுத்து போடணும். இப்போ இதே போல் நான் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். அடி போட்டு முடித்தாச்சு. இது வந்து 30 லைன் போட்டிருக்கேன் நான். அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்களா, இந்த மூலையில் இருக்குது பாருங்கள், இதில் வந்து அப்படியே விட்டு மறுபடியும் 2 1 இழுக்கணும். இப்போ வந்து சைடில் நம்ம போட்டு வர போகிறோம். இப்போ வந்து பக்கத்திலே ஒரு நாட் இருக்கும். அதுக்கு அடுத்தது அந்த கீழ்ப்பகுதியில் ஒரு நாட் இருக்கும். அந்த மேடு மாதிரி வருது பார்த்திங்களா, அதில் ஒரு நாட் இருக்கும், கீழே ஒரு நாட் இருக்கும். இதை வந்து லைனாக நம்ம அப்படியே போட்டுட்டு வரணும். இப்போ நான் இந்த லாஸ்ட் வரலும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது மொத்தமும் அப்படி தான் போடணும். இப்போ நம்ம வந்து இந்த ஓரத்தில் இப்போ வந்து இன்னொரு கலரை வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு இது போல் உள்ளுக்குள்ளே விட்டு இழுத்துட்டு போட்டுக்கணும். இப்போ இந்த ஒயர் வந்து அடுத்த லைன் போடும்போது அந்த கேப் விட்டுருக்கோம் பார்த்திங்களா, கொஞ்சம் ஒயரு, அந்த ஒயரை வந்து மடித்து மேல் லைனில் போட்டுக்கலாம். இனி பின்னாடி வந்து ஒரு ஒயர் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இந்த மூலையில் வந்து பார்டர் மாதிரி போட போகிறேன். அதனால் வந்து ஒயிட் கலர் போட்டுக்கணும் அந்த மூலையில். இந்த ஒயரை வந்து அடுத்த லைனில் அப்படியே நம்ம வந்து சேர்த்து போட்டுக்கலாம்.
அதுக்கடுத்து இந்த சாண்டில் கலர் ஒயரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த க்ரீன் ஒயரை அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு இப்போ இந்த சாண்டில் கலர் ஒயரை வந்து வெளியில் இழுத்துக்கணும். இப்போ இந்த சாண்டில் கலர் ஒயர் வச்சுட்டு 2 நாட் போடணும். அதுக்கு அடுத்தது இந்த க்ரீன் கலர் ஒயர் வச்சு போட்டு வரணும். இப்போ பின்னாடி வந்து ஒரு ஒயர் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே போட வேண்டியது தான். இப்போ நான் பாருங்கள், ஒரு சாண்டில் கலர் ஒரு லைன் போட்டுட்டு, அடுத்தது க்ரீன் கலர் லைனும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ 2 லைன் வந்து க்ரீன் கலர் போட்டேன் நான் மேலே. இது வந்து பார்டர் மாதிரி இருக்கும், சாண்டில் கலர். இதே போல் தான் நம்ம போட்டு வரணும். அதுக்கு மேலே வந்து நம்ம எந்த டிசைன் வேணால் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து அன்னம் டிசைன் போட போகிறேன். அதுக்கு உண்டான பிக்சரை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், சாண்டில் கலர் 2 க்ரீன் கலர் போட்டாச்சு. அடுத்து இந்த டிசைனை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. வச்சுட்டு இதே போல் பார்த்துட்டு நீங்கள் போடணும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ 2வது லைன் பாருங்கள். இதே போல் நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணி போட்டுட்டு வரணும். இப்போ வந்து 2 ஒயிட் வந்துட்ட உடனே அடுத்தது க்ரீன் கலர் எடுக்கணும். அந்த படத்தில் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து பார்த்து போட்டுட்டு வரணும். அடுத்து சாண்டில் கலர் ஒயரை வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த 2 லைன் மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதுக்கடுத்தது இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டில் நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு டிசைன் போட்டுட்டு கூடைய வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து குரோஷா கூடை. இதே போல் போட்டு பாருங்கள். தேங்க் யூ.